நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுறத பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். அவன் கைவிடப்படுவது இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஏசப்பாட்ட, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கொடுங்க ஆண்டவரே. நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதும் உள்ளவனுமானே. நீதிமான் கைவிடப்பட்டதை, அவன் சன்னதி அப்பத்துண்டுக்கு இறந்து திரிந்ததை நான் காணல. இல்ல, கர்த்தர் கைவிட மாட்டார், கர்த்தர் கைவிட மாட்டார். உங்கள் பட்சத்திலே ஆண்டவர் இருப்பார், உங்க பட்சத்தில் ஆண்டவர் இருப்பார். உங்க பேரிலே இருக்கிற நியாயம் ஒரு நாள் வெளியிலே வரும். அந்த நியாயம் கொண்டு வரப்படும், அந்த நீதி நிலைநாட்டப்படும். அந்த நீதியின் தேவனாகிய கர்த்தராகிய அவர் இல்ல, இவன் ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தான், இவன் உண்மையா வாழ்ந்தான், இவன் நல்ல பிள்ளையா வாழ்ந்தான், அதனால இவன் ஆராதிக்கிற கர்த்தர் இவனை கைவிடலன்னு என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லுவார்கள். என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் சொல்லுவார்கள். நம்புறவங்க ஆமேன். யாக்கோபே, நீ வேரூன்றுவாய், நீ பூத்து குலுங்கிடுவாய், நீ காய்த்து கனி தருவாய். இந்த பூமி எல்லாம் என்னை நிரப்ப பண்ணுகிற ஒரு தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya.